இப்ப எனக்கு மட்டன் சூப் குடிக்கணும் போல இருக்குடி. உன் கை வண்ணத்தை காட்டு மருமோன, அப்பதானே உன்னை நம்புவாரு. சீக்கிரமா போட்டி நல்ல மணக்க மணக்க மட்டன் நல்ல எலும்பு சூப்பை வச்சு எடுத்துட்டு வா, எனக்கும் மருமோனுக்கும். சரியா? சரிம்மா. எங்க அம்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தட்டு சோறு தின்னாவோ, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய டம்ளர் நிறைய காப்பியை குடிச்சாவோ. இப்ப என்னடா சூப்பு போட்டு கேட்காவோ? இங்க பாருங்க மருமோனே, வெளியில கடையில போயெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிடாதியோ. இனிமேல் உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ என்கிட்ட சொல்லுங்க. இது நீங்க எனக்கு சமையல் பண்ணி தர போறீங்களா? அதுவும் இந்த வயசான காலத்துல? நான் எனக்கு சமையல் பண்ண போறேன். நான் இந்த சோபாலே உட்கார்ந்து ஆர்டர் பண்ணுவேன். என் மவா தட்டு தட்டா செஞ்சு கொண்டு வந்து நமக்கு தருவா. மெனுமா? எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஆஹா, நம்ம சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருந்த நேரமா பார்த்து வந்துட்டாள. நான் சந்தோஷமா இருந்தாலே என் பொண்டாட்டிக்கு பிடிக்காத. இப்ப நான் எப்படி சமாளிக்க போறேன்? மேனுமா, அது வந்து மருமோனுக்கு நீங்க வீடு மாத்தினீங்களா, அதுல நிறைய வேலை செஞ்சிருப்பாரு பத்தியா, அதான் ஒரே கை கால் எல்லாம் வலியா. அதுக்கு தான் கையையும் காலையும் நீட்டி சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதானே மருமோனே? ஆமாதே, நீங்க சொன்னது சரிதான். எது, நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்ததை சொல்லி கொடுக்காம எப்படியோ உங்க மக கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டியதே. நல்லா இருங்க மருமோனே. மேனுமா, சூப்ப கையில வச்சிட்டு இருக்க, அத்தை கிட்ட கொண்டு போய் கொடு. மருமோனுக்கு ஒரு கப்ல சூப் எடுத்துட்டு வாடி. இந்தாங்க சூப். எம்மா சூப் நல்லா சுட சுட இருக்கு, நீயும் குடிமா. சரி மக்கா. ஆஹா, என் பொண்டாட்டிக்கு மட்டன் நல்லி எலும்பு சூப்பெல்லாம் வைக்க தெரியுமா? சூப்பு சூப்பரா இருக்க. என்ன மருமோனே, என் மவ கை வண்ணம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதே. சூப்பு நல்ல எதமா சூப்பரா இருக்கு. நல்ல மிளகு தூள் எல்லாம் நல்லா இடிச்சு போட்டாக்க என் மவ சூப்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கா. நல்லா தான் இருக்கும். நல்லா சூடு ஆறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. சரிங்க தே. ஏன்னா சூடு ஆறிட்டுனா வாயில வைக்க கிடையாது. சூப்பு நல்லா தான் இருக்கு. இது என்னதே ஆச்சு உங்களுக்கு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டிட்டு போட்டுமாதே? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம் மருமோனே. இவன் என்னன்னு சொல்லுமா? எடி அடுக்கலையில வலிக்கு விழுந்த பாத்தியா? அந்த குறுக்கு வலி இன்னும் சரியாவலடி. 2 கால நல்லா குத்த எடுக்க பாத்துக்க. ஏம்மா அதுக்கு தானமா இப்ப நான் மட்டன் சூப் வச்சு கொடுத்தேன். எடி சூப் குடிச்சா உடனே எப்படி வலி எல்லாம் சரியாகும்? போமக்கா, ஒரு பாத்திரத்துல 5-6 உப்பு கல்லையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு வா. நல்ல வெண்ணி ஒத்தடம் கொடுத்தாதாம்டி கை கால் வலி எல்லாம் சரியாகும். இவ்வளவு நேரமா அடுப்புல நின்னு சூப் செஞ்சிருக்கேன், அதுக்கே என்னால முடியல. இப்ப மறுபடியும் சுடு தண்ணி வர போட்டு கொண்டு வரணுமா? மருமோனே, என் மருமவா என்ன பார்க்கவே மாட்டா தெரியுமா? ஆனா என் மவ என்ன தங்க தட்டுல வச்சு தாங்குதா. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமோ என் மவதான். ஆஹா, அம்மைக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்டா. என்னதே சொல்லுதியா? அப்படின்னா உங்களுக்கு இப்போ கை காலெல்லாம் வலிக்குதுல, அதுக்கு காரணமும் உங்க மகளா? நான் அத சொல்லல மருமோனே. இப்படி என் மவ வீட்ல நான் வந்து நிம்மதியா இருக்கம்னா அதுக்கு காரணம் என் மவ தானே. அததான் நான் சொல்ல வந்தேன். அப்பாடா, எங்க அம்மாவுக்கு எந்த உண்மையும் தெரியல. தப்பிச்சேன்டா சாமி. இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருந்தோம்னா இன்னும் எங்க அம்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. பேசாம எங்க அம்மா சொன்ன மாதிரி சுடு தண்ணியே போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம். எம்மா 2 காலும் வலிக்கா? ஆமாக்கா, 2 காலும் நல்ல குத்து எடுக்க பத்துக்க. சரிம்மா, அப்ப நான் 2 கால்லையும் வெண்ணி ஒத்தடம் கொடுக்கேன், உனக்கு எல்லாம் சரியாயிரும். சரிமக்கா. என் பொண்டாட்டி இப்படி எல்லாம் வேலை செய்வாளா? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. பாத்தேல மருமோனே, என் மவ என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு. எனக்கு ஒண்ணு நான் துடிச்சு போயிருவா. எங்க அம்மைக்கு வெண்ணி ஒத்தடம் கொடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு குறுக்கு வலி வந்துரும் போலுக்க. சூப்ப கொண்டா வெண்ணிய கொண்டான்னு எங்க அம்மா என்ன வேலை மேல வேலைலாம் வாங்கிட்டு கிடக்காவோ. இதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மவ நல்ல டேஸ்டா சூப்பு செஞ்சு கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாள்ல. ஆனா இதே மாதிரி எங்க வீட்ல ரசம் வச்சா கூட உப்பையும் மிளகாத்தூளையும் அள்ளி போட்டுறோம் பாத்துருங்க. மருமோனே, என் மவளை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அது அறியாத பிள்ளை. இப்ப தனி கொடுத்தன வந்துட்டே பத்தியா? அவளுக்கு தன்னால பொறுப்பெல்லாம் வந்துட்டு பாத்துடுங்க. என்னது, எனக்கு பொறுப்பு வந்துட்டா? காலையில இருந்தே வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு பருப்பு கிடக்க வெந்து போயிருக்கு. என் மவ கை பட்ட உடனே என் கால் வலி எல்லாம் பறந்து போகுது. எம்மா, அப்படின்னா கால் வலி எல்லாம் சரியாயிட்டா? இன்னும் லேசா இருக்கு மக்களே, இன்னும் கொஞ்சம் ஒத்தடம் கொடு. சரிம்மா. எம்மா, ராத்திரி நீ இட்லியாவது தோசையாவது சாப்பிடுவே இல்லம்மா? உனக்கே தெரியும்ல
சரி மேனு வாங்கிட்டு வந்துருதேன். ஏடி உனக்கு புத்தி கெட்டு போச்சா? இவ்வளவு நேரமா நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்த. நான் கடையில உள்ள இட்லி தோசை எல்லாம் வாங்கி திங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்லடி. எம்மா மாவெல்லாம் ஒண்ணு அரைக்கலலாமா. வீட்ல மாவும் இல்ல, பக்கத்துல மாவு கடையும் இல்ல. அப்புறம் என்னமா பண்ண முடியும்? நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதா நான் காலையிலேயே அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கேன்டி. என்னமா சொல்லுதா? அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கியா? ஆமாடி, கடையில வாங்கி தின்னா எனக்கு தான் வயித்துக்கு ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கும் அக்கறை இல்ல மாவரைச்சு வைக்கணும்னு. அதான் நானே அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கேன். சரிங்க, அப்ப இந்நேரத்துக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊறி இருக்கும். போய் அரைச்சு வைங்க. அப்படின்னா அந்த ஒரு கிண்ணம் சூப்பு தந்தது மாவாட்டதுக்கா? ஏடி என்னடி மருமன போய் மாவரைக்க சொல்ற? ஆமா, காலையில இருந்து நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் வேலை இல்லாம சும்மா தானே உட்கார்ந்திருக்காரு. வாயை மூடுடி. மருமன, உங்க ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? மீட்டிங்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மருமனே என்கிட்ட சொன்னீங்க. ஆமாதே, ஆமா, முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. அப்புறம் எனக்கு இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கீங்க? சீக்கிரமா கிளம்புங்க மீட்டிங்க்கு. சரிங்க தே. எம்மா, எங்க மாமியார் இல்ல, என்ன காக்க வந்த தெய்வம். என் பொண்டாட்டி என்ன மாவரைக்க சொன்னால, அதுல இருந்து என்ன எப்படியாவது தப்பிக்க வைக்கணும்னு தான் எங்க அத்தை பிளான் பண்ணி என்கிட்ட இப்படி சொல்லி இருக்காவோ. இப்போதைக்கு எனக்கு அத்தை ஓர் ஆலயம். ஏமா என்னமா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சூப்பை செஞ்சு கொண்டுட்டு வா, சாப்பாடை செஞ்சு கொண்டுட்டு வா, காணாத குறைக்கு இப்ப வெண்ணி போட்டு கொண்டுட்டு வா, என் கால்ல ஒத்தடம் கூடுன்னு என்ன வேலை மேல வேலையா வாங்கிட்டு இருக்க? ஏடி வீட்ல உள்ள வேலையை நீ செய்யாம பின்ன தெருல போகப்பட்டலாட்டி வந்து செய்வாவோ? இங்க பாருடி, கோவப்படாத. நான் உனக்கு பண்றது எல்லாம் உன் நல்லதுக்குதான் டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ செஞ்சு தந்த சூப்பை குடிச்சிட்டு மர்மன் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமாடி? என்ன சொன்னாரு அந்த தொப்பி தலையன்? மர்மன் அப்படி எல்லாம் சொல்லாதடி. அது சரி, என்ன சொன்னாருன்னு சொல்லு. என் பொண்டாட்டி எவ்வளவு ருசியா சூப்பு செஞ்சு கொடுத்திருக்கா. அவ கை பக்குவத்துக்கு 2 கையிலயும் 5 பவுனுக்கு தங்க வளையல மாட்ட போறேன்னு சொன்னாரு தெரியுமாடி? என்னமா சொல்லுதா? 2 கையிலயும் 5 பவுனுக்கு தங்க வளையலா? அதுவும் தங்கம் இப்ப விக்கிற விலைக்கு 10 பவுன்ல வளையலா? ஆமாடி, மர்மவே என்கிட்ட எவ்வளவு சந்தோஷப்பட்டு சொன்னாரு தெரியுமா? இப்ப கூட ஆபீஸ்க்கு மீட்டிங்னு போறாருல, எதுக்குன்னு நினைக்க? எதுக்குமா? ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான மீட்டிங்னு சொன்னார்ல. ஆபீஸ் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது உனக்கு வளையல் நம்பி வாங்கிட்டு வந்து தர போறாரு. அம்மா, அப்படியாம்மா சொல்லுவே? ஆமாடி, என் மர்மவே என்கிட்ட சொன்னார்ல. அம்மா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. ஒன்னாலதாம்மா எனக்கு இன்னைக்கு 5 பவுன்ல வளையல் கிடைக்க போகுது. என்னடி சொல்ற? என்னாலயா? ஆமாம்மா, நீ தானே சொன்ன எனக்கும் மருமனுக்கும் சூப்பு செஞ்சு எடுத்துக்கலான்னு. நீ சொன்னனால தானே நான் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தேன். பாத்தியாட்டி, அம்மா உனக்கு நல்லது தானே பண்ணிருக்கேன். ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதே சந்தோஷத்தோட போய் மாவரைச்சு வைமக்கா. அதுக்கு என்ன 1 மணி நேரம் 2 மணி நேரமா ஆக போகுது. கிரைண்டர்ல அரிசியையும் உளுந்தையும் தட்டி சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டா கர 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 கரன்னு அரைச்சு தள்ளிரும். எடி அந்த தப்ப மட்டும் பண்ணி விடாதடி. என்னமா சொல்லுதா? எடி உனக்கு ஏற்கனவே தெரியாதா? இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் கரண்ட் கட்டு. கரண்ட் கட்டா? ஆமாடி, ஆனா காலையில 9 மணிக்கே கரண்ட் டான்னு போயிட்டல. இனி ராத்திரி 7 மணிக்கே 8 மணிக்கே தான் வரும். கரண்ட் எப்ப வேணாலும் வந்துட்டு போட்டு நமக்கு என்ன. ஆனா நம்ம வீட்ல ஆட்டோர்ல இருக்குல, அதுல அரிசியும் உளுந்தையும் நல்லா அரைச்சு வை. உனக்கும் ஆட்டோர்ல மாவரைச்சு இட்லியோ தோசையோ சுட்டாதனட்டி உனக்கு ரொம்ப பிடிக்கும். மைனிகாரி கிரைண்டர்ல மாவரைச்சு இட்லியும் தோசையும் சுடுவாள, அப்படியே கல்லு கணக்க. உன் கை பக்குவமே தனில மக்கா. நீ ஆட்டோர்ல உளுந்த போட்டு அரைச்சா மாவெல்லாம் எப்படி பொங்கும் தெரியுமா? நல்ல மாவை பொங்க பொங்க அரைச்சாதான் இட்லியும் நல்ல புசு புசுன்னு இருக்கும். உனக்கும் அப்படிதானே மக்கா பிடிக்கும். மைனிகாரிட்ட அப்படிதானே செய்ய சொல்லுவா. நீ ஆட்டோர்ல நல்ல அளவோல மாவரைச்சி இட்லிய நல்ல குஸ்பு இட்லி எனக்கு புசு புசுன்னு செஞ்சு உன் மாப்பிளைக்கு கொடுத்தேன்னு வச்சுக்க, 2 வளையல் கிடைக்க போகுதுல. அதே மாதிரி நாளைக்கே உனக்கு அட்டியலு, அப்புறம் ஒட்டியானம், நெக்லஸ், காது மாட்டல்னு தங்கத்துல வாங்கி அடிக்கிடுவாரு உன் மாப்பிள. எம்மா, உண்மையாவாமா சொல்லுதா? ஆமாமக்கா, எம்மாவா அப்படியே சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி மாதிரி தங்கத்திலேயே தக தகான்னு மின்ன போறா. எம்மா, நான் போய் மாவரைக்கே. சரிமக்கா, நல்லா உளுந்தா பொங்க பொங்க அரைக்கணும் என்ன? சரிம்மா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா இல்லன்னா நம்மளையே உசுப்பேத்தி ரணகளமாக்குதாளா? எது எப்படியோ நாளைக்கு அப்படியே நான் தங்கத்துல மின்ன போறேன். ஐயோ ஐயோ, வாட்டி போ, தங்கத்துல மின்ன வாட்டி போற மின்ன. என் மருமகள மட்டும் அப்படி வேலை செய்யுங்க மைனி, இப்படி வேலை செய்யுங்க மைனின்னு என்ன வேணும் வேலை வாங்குவா. ஒரு நாள் உனக்கு சோறு பொங்கி கொடுக்கிறதுக்குள்ள என்ன வருத்து வர நீ. அப்படிதான் மக்கா, நல்ல மாவு அரை, உளுந்து மாவு நல்ல பொங்க பொங்க அரைக்கணும்.
எம்மா நீ பொங்க பொங்க ஆறேன்னு சொல்லுத எனக்கு இப்பமே என்ன கடு குறுக்கு வலிக்கு தெரியுமா எடி அதுக்கு நீ மாவு அரைக்காம இருந்தா இட்லி தோசை எல்லாம் சுட்டு திங்க முடியுமாடி எம்மா அதுக்கு தான் கடையிலயாவது மாவு வாங்கிடலாம்ல இப்படி என்ன போட்டு ஆட்டோர்ல மாவு அரைன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க எடி உனக்கு நல்லது தண்டி பண்ணிட்டு இருக்கே என்ன போய் டார்ச்சர் பண்ணதான்னு சொல்லிட்டு இருக்க பின்ன என்னம்மா இந்த மாவு அரைச்சு முடியதுக்கு முன்னாடி என் குறுக்கு எலும்பெல்லாம் வளைஞ்சு போயிரும் போலுக்க எடி நம்ம வீட்ல உன் மைனி கறி கிரைண்டர்ல மாவு அரைப்பா அப்ப நீ அவகிட்ட என்ன சொல்லுவ மைனி எங்க அம்மாவுக்கும் எனக்கும் ஆட்டோர்ல மாவு அரைச்சு இட்லியும் தோசையும் சுட்டாதான் பிடிக்கும்னு சொல்லுவேலடி அவளுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமாடி வயசான காலத்துல அம்மா ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு உன் மனசுக்கு தோணும்லடி அதுக்கு தான் எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ எனக்கு செஞ்சு தந்துகிட்டே இரு சரியா மக்கா என் மாமியார் என்ன வீட்ல வேலை செய்ய சொல்லுதா ஒண்ணுதான் என் மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தட வந்தேன் ஆனா இப்ப என்னடான்னா எங்க அம்மா எங்க மாமியாரையே மிஞ்சிரோ போலுக்க அக்கா நாளைக்கு தங்க நெக்லஸ் தங்க ஒட்டியானோ தங்க வளையல்னு என் பிள்ளை சொல்லிக்க போறா சீக்கிரம் மாவரைச்சு வை மக்கா சரிம்மா என் மருமகளை போட்டு என்ன ஆகான்னு வேலை வாங்கிட்டு கிடந்தா இப்ப அவளுக்குன்னு வேலை செய்ய சொன்னா குறுக்கு வலிக்கு காலு வலிக்குன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு கிடக்கா அவளுக்கு வந்தா மட்டும் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்னையும் என் மருமகளையும் மாட்டி பிரிக்க பார்த்த இருக்குட்டி உனக்கு இதாம்டி உனக்கு ஆரம்பம் மாவரைக்கவும் கஷ்டமா இருக்கு ஆனா நாளைக்கு காலையில நான் தங்கத்துல மின்ன போறத நினைச்சா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆட்டோரலு ஏலேலோ மாவரைச்சே நாளைக்கு நான் தங்கத்துல மின்ன போறேன் ஏலேலோ ஆத்தாடி ஆத்தா இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போகுது இந்த மாவரைச்சு முடிக்கிறதுக்கு ஏலேலோ எவ்வளவு திமிரு பத்தியா சின்ன பண்ண இந்த கீதாவுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவானே நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலம்மா நானும் தாங்க அப்படி நினைச்சே பார்க்கல ஆனா ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தது நான் ஒட்டு கேட்டதுனால தானக்கா இந்த கீதாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இப்படியே பட்டவளா 4 வீட்ல குழம்பு வாங்கி திங்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா குடும்பத்துல கும்மி அடிக்கலாம் வந்திருக்க கமலா வீட்ல இருந்து 2 முருங்கைக்காவை களை வாங்கி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு 10 ரூபாயும் வாங்கிட்டு போயிட்ட பாத்துக்க இப்ப என்ன சொல்லுதா பாத்தியா நல்ல குழம்பு வச்சு தின்னியாலான்னு என்னையே சொல்லுதா பாத்தியா சின்ன பண்ணு ஆமாக்கா லேசுப்பட்டவள அந்த கீதா இன்னும் 4 சாத்து சேர்த்து கொடுத்துருக்கோங்க நீங்க தடுத்துட்டியோ இல்லன்னு வச்சுடுங்க இன்னைக்கு இந்த கீதாவை உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பேன் உன் சம்மந்திகாரியும் கீதாவும் பேசின விஷயம் எனக்கு தெரியாதுல சின்ன பண்ணு அதனாலதான் சரி பாவம் அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அடிக்காதேன்னு சொன்ன பாத்துக்க இந்த விஷயத்தை நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க நானும் சேர்த்து 2 மிதி மிதிச்சிருப்பேன் அவளை எனக்கு அவ்வளவு கோவம் வருது இவெல்லாம் ஒரு மனுஷியா பால் காய்ச்சி வீடுன்னு முத ஆளா கிளம்பி வந்ததே அவதானே நல்ல வாசில சோறு கிடைக்கணும் எங்கேயும் கிளம்பி வந்துருவா சாப்பிடதானே அவ வருவா சாப்பிட்டுக்கிட்டு பேசாம வர வேண்டியதானே இப்படிதான் எல்லார் வீட்லயும் பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு வருவாளாக்கும் இவ்வளவு நாளா கீதாக்கா இந்த வேலையை தாங்க பாத்துருக்காவோ கமலாக்கா சொல்லும் போது கூட நான் நம்ப மாட்டேன் ஆனா இப்ப நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தானே நானே நம்புதேன் இப்ப எப்படியோ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா இனி எப்பயாவது கண்ண மாட்டுறான்னு வச்சுக்க அவளை சட்னி ஆக்கி விடுவோம் பாத்துக்க அடியே நெட்டக்காளி பறந்து பறந்தாட்டி என்ன அடிச்ச ஒரு 2 காலையும் உடைச்சு உன் கையிலேயே தாரேன் பாரு ஆஹா அது கீதா தானே என்னக்கா சொல்லுதிய சின்ன பண்ணே பின்னாடி திரும்பி பாரு கீதாக்கா வந்துட்டீங்களா வாங்க வாங்க உங்களுக்காக தான் நாங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம் ஹாய் டார்லிங் உங்க பேரு சின்ன பொண்ணு தானே என்ன இவளுக்கு பேச்செல்லாம் ஒரு சைஸா இருக்கு எங்க அக்கா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க என்னது அக்காவா என்ன உங்களுக்கு தெரியாது நான் யார் தெரியுமா கீதாக்கா கீதா என்னோட அக்கா நான் கீதாக்காவோட தங்கச்சி என்னது கீதாவோட தங்கச்சியா ஆமாக்கா எங்க அக்கா சாரில கட்டிருக்காங்க என்ன பாத்தீங்களா அவங்களோட தங்கச்சி அழகா மிடி போட்டுட்டு வந்திருக்கேன் அக்கா என்னக்கா நடக்குங்க சின்ன பொண்ணு நம்ம கீதாவும் அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பா தெரியுமா அவளா தான் இருப்பாளோ நான் கீதாக்காவோட தங்கச்சி சீதா ஏக்கா நம்புற மாதிரி இல்லையே எனக்கும் அப்படிதான் இருக்கு சின்ன பொண்ணு ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கீதா உன்கிட்ட அடி வாங்கினதுல இப்படி வந்து நிக்க மாட்டாள்ல ஆமாக்கா அதுவும் சரிதான் என்கிட்ட வாங்கின அடியில இந்நேரம் எங்கன விழுந்து கிடக்காவளோ சின்ன பொண்ணு சந்தேகமே இல்ல இது கீதா இல்ல அவ தங்கச்சி தான் எப்படிக்கா இப்படி உறுதியா சொல்லுதிய கீதானா இந்நேரத்துக்கு நம்ம கிட்ட பேச்சே கொடுக்க மாட்டா ஆனா அவ தங்கச்சி என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுதா ஆமாக்கா எனக்கும் அப்படிதான் தோணுது சரி பேச்ச கொடுப்போம் அப்புறம் உங்க பேரு சின்ன பொண்ணு அப்புறம் அந்த அக்கா பேரு மரகதம் தானே அட ஆமா ஏக்கா உங்களுக்கு எங்க பேர் தெரியுமா உங்க பேர் எனக்கு தெரியாமலா எங்க அக்கா உங்க 2 பேரையும் பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லுவா தெரியுமா அப்படியா கீதா எங்களை பத்தி பெருமையெல்லாம் சொல்லிருக்காளாக்கும் ஆமாக்கா எங்க அக்கா உங்க எல்லாரையும் பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிருக்காங்க தெரியுமா நாங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி மாதிரி நல்ல ஒத்துமையா இருப்போம் அதே மாதிரி எங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் போவோம் எங்க அக்கா என்கிட்ட சொல்லிருக்காக்கா அப்படியா கீதாக்கா பரவாயில்லையே நம்மள பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்காவோ ஆமா எம்மாடி கீதா உனக்கு 2 பிள்ளைகள் உண்டுன்னு உங்க அக்கா சொல்லிருக்காளா ஆமாக்கா பிள்ளைகளே பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்குவா
என்ன இது லைட்டா கீதா குரல் வந்த மாதிரி இருக்கு. அக்காவும் தங்கச்சியும்ல, பின்ன குரல் சாயலி எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆமா சீதாக்கா, உங்களை நாங்க இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. ஆமா, எனக்கு 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால அடிக்கடி என்னால இங்க வர முடியாது பாத்துருங்க. அதனால எங்க அக்கா தான் என்ன வீட்ல வந்து பாத்துக்கிடுவா. பரவாயில்லையே. ஆனா கீதா நம்ம ஊர் எல்லையை விட்டு ஒரு நாளும் தாண்ட மாட்டாளா? சரி, அவ என்ன நம்ம வீட்லயே இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, ஏது பண்ணிட்டு இருக்கான்னு, எங்க போறா ஏது போறான்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. இப்ப எங்க அக்கா வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, எங்க அக்காவுக்கு பாராட்டு விழா நடத்த போறாங்க. என்னது பரட்டையா? அச்சச்சோ, அப்படி சொல்லாதீங்க. அது பரட்டை இல்ல, பாராட்டு விழா. என்ன சேரட்டையோ என்னன்னு சொல்லுங்க. எங்க அக்கா ஒரு பெரிய புத்தி, உங்களுக்கு தெரியுமா? என்னது உங்க அக்கா பெரிய கரிச்சட்டியா? அச்சச்சோ, எதுக்கு எங்க அக்கா பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நாங்க நல்ல எஜுகேஷன் ஃபேமிலி, அதனால தான் நான் பேசுறது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். என்னது எச்சிக்கல ஃபேமிலியா? ஏக்கா நீங்க தான்க்கா கீதாக்காவை பத்தி கரெக்டா சொல்லுதிய. கீதாவை பத்தி நமக்கு என்ன தெரியாமலா இருக்கு? என்னமோ அவ தங்கச்சி பரட்ட சேரட்ட எச்சிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டேடா. ஐயோ ஏக்கா, நீங்க சொல்லத கேட்டாலே எனக்கு சிரிப்பா வருது. அது எச்சிக்கல ஃபேமிலி இல்ல, எஜுகேட்டட் ஃபேமிலியா. அவங்க ரொம்ப படிச்ச ஃபேமிலியா. ஆமா, பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட இருந்து புக்க கலவண்டு படிச்சவ தானே. இன்னைக்கு யார் வீட்ல என்ன குழம்பு மணக்கு, யார் வீட்ல போய் வாசில திங்கலாம், இல்லனா யார் குடும்பத்துல மாமியா மருமவ சண்டை போடுதா, இல்லனா யார் வீட்ல கோல் முட்டி குடுக்கலாம்னு அக்கா தெரியவா. இங்க தங்கச்சி என்னடான்னா எங்க அக்கா அப்படி இப்படின்னு பெரிய பெருமையில பீத்திட்டு கிடக்கா. ஆமாக்கா, நமக்கு என்ன கீதாக்காவை பத்தி தெரியாமலா இருக்கு. தங்கச்சிக்காரி பீத்தோ பீத்துன்னு பீத்திட்டுல கிடக்கா. இன்னும் என்னென்ன சொல்ல போறாளோ. இதுல வேற தனியா எங்க அக்கா பெரிய புட்டி கிட்டின்னு வேற சொல்லிட்டு கிடக்காளா. ஆமா, தூர் வர்ண கறி சட்டி. ஏக்கா, உங்க அக்கா என்னமோ பெரிய புட்டி மீன் கறி சட்டின்னு வேற சொன்னீல, அது என்ன விஷயம்? எல்லாம் பேசாதீங்க. எங்க அக்கா ஒரு பெரிய ஃபுட்டி. ஃபுட்டினா எங்க அக்கா நல்லா சாப்பிடுவா. நல்லா அது ஒரு ருசியான சாப்பாட தான் நல்லா சாப்பிடுவா. 4 நாள் பழைய கஞ்சினா கூட குடிச்சிட்டு போகப்பட்டவா. அவளை பத்தி எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காளாக்கும். ஒரு நாள்லயே எல்லார் வீட்லயும் என்ன குழம்பு என்ன சாப்பாடு செய்யறாங்கன்னு எங்க அக்கா கரெக்ட்டா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எங்க அக்காவுக்கு எல்லா சமையலும் பண்ண தெரியும். எந்தெந்த குழம்புல என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் போட்டுருக்காங்கன்னு டேஸ்ட் பண்ணி எங்க அக்கா சொல்லிடுவாங்க. ஓ ஆமா ஆமா, பெரிய சாதனை தான். நாமளே கொஞ்சம் அதிகமா தான் சொல்லுவோம். இவ்வளவு பெரிய திறமை யாருக்கிட்டயுமே இருக்காது பாத்தீங்களா? அதனாலதான் திறமைசாலியான எங்க அக்காவுக்கு பாராட்டு விழா நாளைக்கு நடத்த போறாங்க. அதுக்காக தான் நான் எங்க அக்காவை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கேன். சின்ன பொண்ணு, இவ பேசுறது ஒண்ணும் சரியில்லையே. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா கொஞ்சம் சந்தேகமாவும் இருக்கு. என்ன சந்தேகம் சின்ன பொண்ணு? இது கீதாக்காவா இல்லனா உண்மையிலேயே கீதாக்காவோட தங்கச்சி சீதாக்காவான்னு தெரியலக்கா. ஏன்னா நாம இதுக்கு முன்னாடி கீதாக்காவோட தங்கச்சியை பார்த்ததே இல்ல பத்தியாளா. அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் இருப்பவோ, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு 2 பேரும் ஒரே மாதிரி 4 முடி ஸ்டைலு, ஒரே மாதிரி தலையில பூவா வைப்பாவோ? ஏக்கா, எனக்கும் அதே சந்தேகம் தான். 2 பேருக்கு ஒரே ஒரு வித்தியாசம். கீதாக்கா சேலை கட்டி இருப்பாவோ, இந்த அக்கா பாவாடை சட்டை போட்டிருக்காவோ, அவ்வளவுதான். அது சரிதான், இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமாலாம் இருக்கு. சந்தேகத்தை தீர்த்துருவோம். 2 பேரும் நம்மள நம்பிட்டாவோடு நினைக்கி. ஏன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்ல. எல்லாரும் என்ன நம்பிடுவாங்க. I am a foodie girl, I am a foodie girl. எந்த வீட்ல இருந்தோ ரசம் தாளிக்க வாசம் வருதே. ஏக்கா, என் சம்மந்திக்காரி வீட்டுல பால் காய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பத்தியாளா. என்ன சின்ன பொண்ணு திடீர்னு அதை பத்தி கேட்டுட்டு இருக்க? ஏக்கா, கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க. என்ன 2 பேரும் மறுபடியும் தனியா பேசிட்டு இருக்காவோ? என்னன்னு கிட்ட போய் கேப்போமே. ஆமா சின்ன பொண்ணு, சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல கடையை பார்த்து தான் அவரு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு பத்தியா. ஆனா என்ன, உன் சம்மந்திக்காரி வீட்லயே இலைய விரிச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா நாம தான் ஆளுக்கு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோமே. ஆமாக்கா, என்ன செய்ய, அங்க இருந்த சூழ்நிலை அப்படி இல்ல. சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனா எனக்கு பிடிச்ச பாயாசம் மட்டும் நான் கொண்டு வந்த சாப்பாட்டு பார்சல்ல இல்லவே இல்லக்கா. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? எல்லா சாப்பாட்டு பார்சல்லையும் பாயாசம் இருந்துச்சுல? இல்லக்கா, நான் எடுத்துட்டு வந்த சாப்பாட்டு பார்சல்ல பாயாசமே இல்லக்கா. என்ன விஷயம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுக்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? நம்ம கீதாக்கா இருக்கவல்ல, கீதாக்கா. ஆஹா, இந்த நெட்டச்சி நம்மள பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. ஆமா கீதா, அவளுக்கு என்ன? கீதாக்கா, ரமேஷ் தம்பி நான் வெளியே போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு கிளம்புனவல்ல, அப்போ கீதாக்கா என்ன சொன்னவன்னு கேட்டேலக்கா நீங்க? கீதா ரமேஷ் தம்பிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு ஓர்மை இல்லையே சின்ன பொண்ணு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குக்கா. கீதாக்கா என்ன சொன்னாவோ தெரியுமா? ரமேஷ் தம்பி பாயாசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கூட ஒரு பாக்கெட் சேர்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாக்கா. ஆனா ரமேஷ் தம்பி வாங்கிட்டு வந்த சாப்பாடுல எக்ஸ்ட்ரா பாயாசம்லாம் இருந்த மாதிரி தெரியலக்கா. இந்த கீதாக்கா வேற எக்ஸ்ட்ரா பாயாசத்துக்கு அடி போட்டுட்டு இருந்தவல்ல, நம்ம ரூமுக்குள்ள நின்று பேசிட்டு இருந்த சமயமா பார்த்து கீதாக்கா தான் ஏன் சாப்பாடு பார்சல்ல உள்ள பாயாசத்தை ஆட்டைய போட்டுருப்பாவோ. அடி பாதவதி, இப்படி சொல்லுதா? ஏக்கா, 4 முடிக்கு முகம் மாறுதா இல்லையான்னு பாருங்க. ஆமா சின்ன பொண்ணு, உன் பக்கத்துல வந்து நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. மூஞ்சி முகரக்கட்டையெல்லாம் மாறி போயிருக்கு. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரியாதாங்க போச்சு. இப்ப பாருங்க. ஆனால் இந்த கீதாக்காவுக்கு என்னக்கா இப்படி புத்தி? ஓசில தானே சாப்பாடு வாங்கிட்டு போறாவோ, இதுல அடுத்தவங்க பார்சல்ல இருந்து வேற பாயசத்தை கள வாங்கிட்டு போயிருக்காவளாக்கா. ஆமா
சின்ன பொண்ணே, கீதா 2 பார்சல் சாப்பாடெல்லாம் எடுத்தா? ஆமா, அதுல கூட ஒரு எக்ஸ்ட்ரா பாயாசம் கவர் கடந்த மாதிரி இருந்துச்சு சின்ன பொண்ணே. அப்போ உனக்குள்ள பார்சல் இருந்ததை அவன் எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கேன். எடுக்கலக்கா, களவாண்டிட்டு போயிருக்காவோ. நான் எவ்வளவு நேரமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பெரிய இவன் என்ன பேசிட்டு இருக்கா? ஏ சின்ன பொண்ணே, என்னக்கா? நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது. யார் வீட்லயும் ஓசில நான் சாப்பிடுவேன். ஆனா எந்த வீட்ல இருந்து நான் களவாங்கி சோறு தின்னதா சரித்திரமே இல்லடி. அப்படிப்பட்ட அவசியமும் எனக்கு இல்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மரகதக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் 2 பார்சல் சாப்பாடை எடுத்துட்டு போனேன்னு. எதுக்காக? சாப்பாடெல்லாம் வீணா போயிட கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தினால தான் நான் சாப்பாடை எடுத்துட்டு வந்தேன்டி. நான் எடுத்துட்டு வந்த 2 பார்சல் சாப்பாட்டுலயே ரசம் எனக்கு பத்தவே இல்ல தெரியுமாடி. ஆனாலும் அத ஒரு குறையா உன் சம்பந்திக்காரி கிட்ட சொல்லாம நான் எப்படி சமாளிச்சு சாப்பிட்டேன் தெரியுமாடி. வந்துட்டா பெரிய கிளவாணி நீ என்ன பத்தி சொல்லதுக்கு. அண்ணா வலிக்கு வந்துட்டாளா கீதா? அக்கா, இந்த பரட்ட சேரட்ட எப்படி சிக்கிச்சுன்னு பாத்தியாடா? ஆமா சின்ன பொண்ணு, எவ்வளவு திமிரு இருக்கு இவளுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அடி மிதியும் வாங்கிட்டு போனா, இப்ப எப்படி தைரியமா வந்து நின்னுகிட்டு நடிச்சுக்கிட்டு நிக்க. தங்கச்சி அம்ல தங்கச்சி, ஆள பாரா 4 முடி. கீதாக்கா, நடிப்பு ரொம்ப பிரமாதம். இந்த சின்ன பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாளா? ஐயோ, நான் சீதா. எங்க அக்கானே என்ன நினைச்சிராதீங்க. பாயாசத்தை சாப்பாட்டுல இருந்து களவாண்டுகிட்டு வந்துகிட்டு பேச்ச பாரம் பேச்ச 4 முடி கீதா. சின்ன பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அடிய வாங்கினேன். இப்ப திரும்பவும் அடிய வாங்குற. வாங்கிக்கிட்டு இவ்வளவு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கியே. உன் நடிப்பெல்லாம் எங்ககிட்ட செல்லாதுடி. உங்களை எல்லாம் கருவாட்டு கூடையில பார்சல் பண்ணி ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுறணும். அப்பதான் நீங்க சரியா வருவியோ. அப்படியே ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்துட்டா எங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாதோ. என்ன நடிப்பம்மா, நான் கீதாக்காவோட தங்கச்சி சீதா. ஏ அப்பா, உலக நடிப்புடா சாமி. சின்ன பொண்ணு ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு. என்ன மன்னிச்சு விட்டுரு சின்ன பொண்ணு. மன்னிப்பா? அதுவும் உங்களுக்கா? அந்த வார்த்தைக்கே இடம் இல்ல. எம்மா, என் மூஞ்சே உடைச்சிட்டாளே. எனக்கு என் மாமியாருக்கும் சண்டையை மூட்டி விடுறதுக்கு என் சம்மந்திக்காரிக்கே நீங்க ஐடியா சொல்லி கொடுக்கலோ. அப்ப எவ்வளவு திமிரு இருக்கும் உங்களுக்கு. வாசி சொத்தை தின்னுபிட்டு சூனியமா வச்சுட்டு வாரியோ. போங்க தூர. சின்ன பொண்ணு, அங்க பாரு. நீ அடிச்ச அடியில அவ மாமியா பக்கத்துல போய் படுத்து கிடக்க பாரு. ஏ பியாதில போவா, நீ அடி. எரும மாடு மாதிரி வந்து உழுதியா? ஒரு நிமிஷம் ஏன் மேல உழுந்துட்டேனா இந்நேரம் நான் சொர்க்கத்துக்கே டிக்கெட் வாங்கியிருப்பேனே. கூறுகட்டவா, இவளை எங்க இருந்து தான் புடிச்சிட்டு வந்தானோ. இப்படி எல்லாம் பேசாதீயே. பின்ன வேற எப்படி நீ பேச? எரும மாடு மாதிரி வந்து உழுதா? நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நம்ம வீட்ல போய் பேசி தீர்த்துடலாம். ஆனா இப்போ உங்க மருமகளை நீங்க தான் காப்பாத்தணும். என்னது? நான் காப்பாத்தணுமா? ஆமாதே, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்ன கீதாக்கா, மாமியார்கிட்ட அடக்கலம் தேடி வந்துட்டீங்களோ? ஐயோ, மறுபடியும் வந்துட்டாளே. இதை காப்பாத்துங்கதே. இந்த நெட்டச்சிட்ட இருந்து என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்கதே. இவதான் உன்னை இப்படி போட்டு அடிச்சதா? ஆமாதே, இந்த சின்ன பொண்ணு தான் என்ன அடிச்சி மிதிச்சி துவைச்சி என் கண்ணு முடி எல்லாம் வீங்க வச்சுட்டா. சின்ன பொண்ணு, என்ன இவ்வளவு தூரம் அடிச்சேல, இனி என் மாமியாருக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எனக்கு கேட்கறதுக்கு நீ யாரும் இல்லன்னு நினைச்சேல. இப்ப பாரு, என் மாமியார் உன்னை சும்மாவே விட மாட்டாவ பாருடி. எம்மாடி சின்ன பொண்ணு, என் மருமகளுக்கு இந்த கேதி ஆக்கி வச்சிருக்கியே, இதெல்லாம் உன் வேலையா? ஆமா, இந்த சின்ன பொண்ணு யாரு வம்புக்கும் போக மாட்டா. அதே மாதிரி வந்த சண்டையும் விடவே மாட்டா. எம்மாடி, அப்ப நான் கண்ட கனவு பாதி நிறைவேறிடும் போலுக்க. என்ன படியே சொல்லுவியா? என்ன இதுக்கு மாமியார் திடீர்னு சிரிச்ச முகமா மாறிட்டாவோ? எம்மாடி சின்ன பொண்ணு, என் மருமகளை பத்தி உங்களுக்கு என்ன அந்த ஊருக்கே தெரியுமா? என்ன கண்டு பாடா படுத்தி எடுக்க தெரியுமா? இவ தொல்லை தாங்கவே முடியல மக்கா. இவ தொல்லை தாங்க முடியாம 4 மிதி மிதிச்சிரலாம்னு எனக்கு தோணும். ஆனா ஊர்ல இருக்கப்பட்டவங்க கிட்ட போய் இவ என்னத்த சொல்லுவா? என் மாமியார் என்ன கொடுமைப்படுத்துதா அப்படி இப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவாளா? இவ அப்படியாப்பட்ட ஆளல. அதுக்கு பயந்து போய் தான் இந்த வயசான காலத்துல எதுக்கு நமக்கு வீண் வம்புன்னு நான் பாட்டுக்கு உட்கார்ந்திருக்கேன். என்னால இவள 2 அடி கூட அடிக்க முடியல மக்கா. இப்ப சொல்லுதே மக்கா, என் சொத்துல பாதியை கூட உனக்கு எழுதி தாரேன். இந்த கேடு கெட்டவளுக்கு இன்னும் 4 மிதியை கொடுத்து அந்த மரத்துல துவைச்சு காய போட்டுட்டு போயிரு மக்கா. அப்பதான் நான் போய் சேர்ந்துட்டா கூட என் ஆத்மாவே சாந்தி அடையும். பாட்டியோ, வயசான காலத்துல உங்க ஆசையை நிறைவேற்றாம விடுவானா? அடி பாவி மாமியாரு, என்னை காப்பாத்துவோன்னு பார்த்தா கடைசில பழி வாங்கி விட்டாவளா? 4 மணி எங்க ஓடுனாலும் உங்களை இன்னைக்கு விடவே மாட்டேன். ஏன் மக்கா சின்ன பொண்ணு, அவளை விட்டுறாத. அந்த 4 முடியும் தரிச்சு எடுத்துரு. ஆயப்பா, எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாவளே. அப்படிதான் மக்கா, உன் நெட்ட கால வச்சு 4 மிதியை சேர்த்து கொடு. திமிரு பிடிச்ச கீரா, இவளுக்கு இந்த சுவாலி எல்லாம் தேவையா? ஒருத்தர்கிட்டயும் நல்ல பேர் கிடையாது. நதடி, இந்த சின்ன பொண்ணு எதை மட்டும் துவைச்சு புளிஞ்சு எடுக்காளா? சின்ன பொண்ணு கீழே விட்டுரு சின்ன பொண்ணு. என்னனாலும் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கிடலாம். ஆமா, இதுக்கு மேலயும் உங்ககிட்ட பேசியெல்லாம் தீர்க்க முடியாது. ஒரே ஐடியா தீர்த்தர
வேண்டியதான் உங்களை. யாத்தாடி, இப்படி ஓட்டுக்கு மேலேயே தூக்கி வீசி போட்டாளா? இவளுக்கு இதெல்லாம் தேவைதான். ஓட்டுக்கு மேலே கிடந்து கருவாடு கணக்க காய். என்னடி இது அப்படியே வாங்கி